அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களின் கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது திமுக அரசு பழி போடுவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மக்களின் கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது திமுக அரசு பழி போடுவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மக்களின் கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது திமுக அரசு பழி போடுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆளுநர் இன்று தன்னுடைய உரையை முழுமையாக ஆளுநர் தன்னுடைய உரையை நிகழ்த்தாமல் இன்று புறப்பட்டு சென்றிருந்த நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்பிலும் இந்த அறிக்கை வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் ஆளுநர் விவகாரம் தொடர்பாக திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். மக்களின் கோபத்தை திசை திருப்ப திமுக அரசு முயற்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். மக்களின் கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது திமுக அரசு பழி போடுவதாக அண்ணாமலை தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கின்றார். அதன்படி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சமூக வலைதள பதிவில் இந்த திமுக அரசு திசை திருப்பக்கூடிய அரசியலில் மட்டுமே ஈடுபடுகின்றது என்று குறிப்பிட்டு தற்போது இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி திமுக அரசு தங்களின் தவறான ஆட்சியின் காரணமாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்தை திசை திருப்பி மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டது என்று அண்ணாமலை கூறியிருக்கின்றார். பின்பற்ற வேண்டிய விதிகளை எல்லாம் சுட்டிக்காட்டியதற்காக ஆளுநரை இவர்கள் அவமதித்திருக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த சூழ்நிலையில் தான் அவர் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டால், ஆனால் அதை மறுத்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அரசுக்கு ஒரு சில அறிவுறுத்தலை நினைவூட்டுவதாக அவர் கூறியிருக்கின்றார். அதன்படி 1970 நவம்பர் 23 மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதிய அசல் தமிழ்தாய் வாழ்த்தின் திருத்தப்பட்ட பதிப்பு தான் மாநில அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக உள்ளது. அதனை அறிவித்தவர் கருணாநிதி அவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு தொடர்பான அனைத்து செயல்பாடுகள், கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் அதை பாட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அடுத்தடுத்து தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்றார். அதன்படி 1991 வரை தமிழ்நாட்டின் மாநில சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்கின்ற கருத்தையும் தற்போது அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். அதன்படி அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வகையிலே 1970 இந்த தமிழ்தாய் வாழ்த்து ஏற்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பது மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய முழுமையான பாடலாக இல்லாமல் அவற்றுள் ஒரு சில வரிகள் விடுக்கப்பட்டுதான் பாடப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் 1991 வரை தமிழ்நாட்டின் மாநில சட்டசபையில் இந்த தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படவில்லை என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். 1991 தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் ஆகிய இரண்டுமே பாடப்பட்டு வந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த விதிகளை பின்பற்றி தேசிய கீதம் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதையும் அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த ஆளுநர் வரும்பொழுதே தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆளுநர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை முதலமைச்சர் இது தொடர்பாக உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். அதன்படி இந்திய அரசாங்கத்தால் இந்திய தேசிய கீதம் தொடர்பான உத்தரவுகளின்படி ஆளுநர் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தாலும் சரி, அவர் யூனியன் பிரதேசங்களுக்கு ஆளுநராக இருந்தாலும் சரி, அவர் வரும் பொழுது மற்றும் அவர் புறப்பட்டு செல்லும் பொழுது தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 1971 முதல் தேசிய அந்த பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்புவது தொடர்பாக உரிய விதிகள் இருக்கின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்ணுக்கு நீதி வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மக்களின் கவனத்தை திசை திருப்பாமல் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சரை தாம் கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஆளுநர் அவர்கள் தமிழக அரசு வகுத்திருக்கக்கூடிய விதிகள் மற்றும் நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றுதான் ஆளுநர் கேட்டுக்கொண்டிருக்கின்றாரே தவிர
அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தாங்கள் நினைக்கவில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளுநருடைய கேள்வியில் எந்த விதமான பிழையும் இல்லை என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளுநர் கேட்டிருப்பது என்பது அரசு வகுத்திருக்கக்கூடிய விதிகளையும் இந்திய அரசு சார்பில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சார்பில் பின்பற்றக்கூடிய நடைமுறைகளையும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஆளுநருடைய கேள்வியாக இருக்கின்றது. எனவே ஆளுநர் மாளிகை எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளில் எந்த தவறும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, முதலமைச்சர் இன்று கூறியிருந்தவாறு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக மதராஸ் பிரசிடென்சி என்று இருந்த காலம் தொட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து தான் இசைக்கப்படும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார்கள். அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன், பேரவைத் தலைவர் அப்பாவு 2 பேருமே அந்த கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்தாய் வாழ்த்து என்பது 1970ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் ஏற்கப்பட்டது. அதிலும் கூட மனோன்மணியம் சுந்தரனார் எழுதியிருந்த அந்த பாடல் முழுவதுமாக இல்லாமல் ஒரு சில வரிகள் நீக்கப்பட்டுதான் அது தமிழ்தாய் வாழ்த்தாக அங்கீகரிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அண்ணாமலை. இதன் மூலம் அண்ணாமலை என்ன சொல்கின்றார் என்றால், 70 ஆண்டுகளுக்கு மேலாக மதராஸ் பிரசிடென்சி என்று இருந்த காலம் முதல் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். ஆனால் 1970ஆம் ஆண்டு தான் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் எழுதியிருந்த பாடல் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 1991ஆம் ஆண்டு வரை ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்பதையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதே நேரம் 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் முதல் முறையாக ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடப்பட்டது என்றும் தற்போது அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆளுநர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் என்றால் அவர் வரும் பொழுதும் ஆளுநர் புறப்பட்டு செல்லும் பொழுதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்கின்ற விதியையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 1971ஆம் ஆண்டு முதல் அந்த விதி நடைமுறையில் இருப்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அண்ணாமலை இறுதியாக என்ன சொல்லுகின்றார் என்றால், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நீதி வழங்குவதிலிருந்து பொதுமக்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய வகையில் ஆளுநர் மீது பழிபோடக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது என்று அண்ணாமலை தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை மக்களின் கோபத்தை திசை திருப்ப திமுக அரசு முயற்சிப்பதாக தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றார். ஆளுநர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் நியாயமானவை என்றும் ஆளுநருக்கு ஆதரவான ஒரு கருத்தினை தற்பொழுது அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் இன்று சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் உரையை படிக்காமல் புறக்கணித்து சென்றிருந்தார். அதற்கு காரணம் முதலிலேயே தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற விதியை ஆளுநர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் அப்படியான விதிகள் இல்லை என்பக்கூடிய வகையில் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இன்று சட்டப்பேரவையினுடைய பேரவைத் தலைவரான அப்பாவு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது, மதராஸ் மாகாணம் இருந்த காலம் முதல் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்துதான் இசைக்கப்படும், அதன் பிறகுதான் தேசிய கீதம் பாடப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அண்ணாமலை இங்கு எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கிடையே அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், 1970ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி தானே தமிழ்தாய் வாழ்த்து என்பது மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய நீராறும் கடல் உடுத்த பாடலாக ஏற்கப்பட்டது. அது மட்டுமல்ல, 1991ஆம் ஆண்டு வரை தமிழ்தாய் வாழ்த்து ஆளுநர் உரைக்கு முன்பாக பாடப்படவில்லை. 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் இரண்டையுமே ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் பாடக்கூடிய நடைமுறை அமலுக்கு வந்தது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்றார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் செல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அவர் நிகழ்வில் பங்கேற்கும் பொழுதும் நிகழ்வில் பங்கேற்று முடித்து திரும்பும் பொழுதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது விதி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை கடந்த கால வரலாறுகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் சுட்டிக்காட்டி ஆளுநர் மாளிகை எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் நியாயமானவை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை இன்று பேரவையில் அரசு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் நடந்து கொண்ட இந்த செயல் என்பது மக்களுடைய கோபத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு ஏன் கோபம் ஏற்பட்டது என்றால் அரசினுடைய தவறான ஆட்சி மற்றும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்திருக்கக்கூடிய செயல்களால் தான் மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். அந்த கோபத்திலிருந்து மக்களை திசை திருப்பக்கூடிய விதமாகத்தான் ஆளுநர் மீது பழி போட்டு இந்த அரசு தப்ப முயற்சிக்கின்றது என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது முன்வைத்திருக்கின்றார்.